ஓம் நமச்சிவாய. நான் தான் ஓம்காரம். அப்பொழுது பகல் என்பது இல்லை, இரவு என்பது இல்லை, ஆகாயம் இல்லை, பூமி இல்லை, சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, உயரம் இல்லை, ஆழம் இல்லை. இது காலமும் பூமண்டலமும் தோன்றுவதற்கு முன்னால் நிகழ்ந்தது. அப்பொழுது ஒரு சூன்யம் மட்டுமே இருந்தது. அதில் ஒளியும் இருளும் இல்லை. அந்த சூன்யத்திற்கு ஒரு நிறமும் இல்லை. ஏனென்றால் நிறங்கள் பல காலத்திற்கு பிறகே தோன்றின. நான் அந்த சூன்யத்தை பற்றி எப்படி உங்களுக்கு விளக்கம் கூறுவேன்? அதை விளக்க வார்த்தைகள் தேவை. நான் மொழிகள் தோன்றுவதற்கு முன்பு தோன்றியதை பற்றி கூறுகிறேன். அப்பொழுது எதுவுமே இருக்கவில்லை. ஒரே ஒரு ஸ்வரம் மட்டும் இருந்தது. அது தனிமையில் ஒலித்துக் கொண்டிருந்தது. தனிமை. அதற்கு ஒரு நிறம் இல்லை, உருவம் இல்லை. அதை பற்றி யோசிப்பது என்பதே இயலாது. ஏனென்றால் யோசித்தலுக்கும் ஒரு எல்லை உண்டு. அது காலத்தோடு இணைந்தது. இந்த சராசரத்தின் எல்லையை தாண்டி யோசிக்க இயலாது. ஆகையால் இந்த மனித சமுதாயம் நன்றாக அமர்ந்து யோசிக்க வேண்டும். கண்களை மூடிக்கொண்டு மனமென்ற காதுகளை திறந்து கேட்க வேண்டும். நான் தான் ஆதி நாயகன். ஆதி ஸ்வரம் நான். ஆதி ஒலி நான். நான் சர்வசக்தி பொருந்திய சர்வேஸ்வரனின் பிரதி. மகேஸ்வரனே படைப்பை ஏற்படுத்தியவன். ஆதிதேவன் சர்வசக்தி கொண்ட மகேஸ்வரன் சதாசிவனின் உண்மையான வடிவம் அற்புதமானது. அந்த வடிவத்தை நான் வணங்குகிறேன். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. யாம் மூலத்தின் மூலாதாரம். சர்வசக்தி கொண்டவனே, மகேசன் சதாசிவனே, என் பணிவான வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆதிசக்தி நாயகி, நான் உன்னை படைக்கவில்லை. நான் உனது படைப்பாளியும் அல்ல. நாம் இருவரும் ஒன்றாய் சேர்ந்து இருப்பவர்கள். நீ எனக்குள் உள்ளாய், நான் உனக்குள். நீ இல்லாமல் நான் இருக்கவே முடியாது. ஆகையால் நான் உன்னை வணங்குகிறேன்.
சர்வசக்திமானே, ஆம், சக்திமான் தான். நான் சக்திமானாக இருப்பதற்கு காரணமே நீதான். நீ இல்லாவிட்டால் நான் எவ்வாறு சக்திமானாக இருக்க முடியும்? இதன் அர்த்தமானது நீ இல்லாமல் நான் இருக்க முடியாது, நான் இல்லாமல் நீயும் இல்லை. இந்த முடியும் முடியாததற்கு இடைப்பட்டது என்ன? முடியும் முடியாததற்கு இடையில் உள்ளது நடக்கப் போவது. ஓம் என்னும் சொல்லின் ஸ்வரத்தில் உள்ளது. சர்வசக்திமானே, ஒன்று கூறுங்கள், நாம் செய்ய வேண்டியது என்ன? ஏனெனில் அவதரித்து விட்டதால் நமது கடமையை செய்ய வேண்டும். அப்படி என்றால் கடமை என்பதற்கு விளக்கம் வேண்டும். கடமை என்றால் அதன் முடிவு ஆனந்தமாகும். அப்படி என்றால் ஆனந்தம் என்பதென்ன? எல்லாவற்றையும் படைக்க வேண்டும். சுகம், துக்கம், ஆனந்தம், பிரகாசம், இருள், பிறப்பு, இறப்பு, இந்த சூன்யத்தை நிரப்ப வேண்டும். வாருங்கள், படைத்தலை நாம் ஆரம்பித்து வைக்கலாம். ஆரம்பமா? அதாவது அதாவது இல்லாததை இருப்பதாக்குவதுதான் ஆரம்பம். சக்திமானே, அப்படி என்றால் இன்னொரு வார்த்தையையும் படைப்போம். ஆரம்பம் தனியாக இருக்கக்கூடாது. ஆரம்பம், அத்துடன் முடிவு. இந்த புதிய வார்த்தையான முடிவின் பொருள் என்ன? முடிவின் பொருளை ஆரம்பம் படைக்கும். சர்வசக்திமானே, ஆரம்பம் என்ற செயலை ஆரம்பிப்போம். அதன் மூலம் நான் முடிவின் பொருளை உணர்வேன். வாருங்கள், படைப்பை ஆரம்பிக்கலாம். யாம் மூலத்தின் மூலாதாரம். பறந்து விரிந்து கடந்த சூன்யத்தை நிரப்ப தேவாதி தேவன் மகேசனும் அன்னை சக்தியும் ஆகாயம், காற்று, நீர், நெருப்பு, பூமி, நட்சத்திரம் மற்றும் கிரகங்களை படைத்தனர். அதன் பிறகு இவர்கள் படைத்த அந்த ஆனந்தமயமான படைப்புகளை ஒரு நிலையில் வைக்கவும், படைப்புகளுக்கு நலன்களை கொடுக்கும் குணங்களை படைக்கவும் முதலில் 6 ராகங்களான பைரவ், ஸ்ரீ, பசந்த், மேக், மல்ஹார் மற்றும் நட்நாராயண் ராகங்களை ஏற்படுத்தினர். இதன் பிறகு சர்வேஸ்வரனும் ஆதிசக்தியும் முதல் நாட்டியத்தை துவக்கினர். தமது படைப்புகளை ஒரு நிலையில் வைத்து அதற்கு ஒரு சக்தி கொடுத்தனர்.
நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. நாம் யார்? நம்மை படைத்தவர் யார்? இதைத்தான் நானும் கேட்கிறேன். நாம் யார்? நாம் எவ்வாறு படைக்கப்பட்டோம்? நம்மை படைத்தவர் யார்? நமது செயல் என்ன? பொருள் என்ன? எனது மனத்திலும் இதே கேள்விதான். நமது செயல் மற்றும் கடமை என்ன? எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கும் 4 கரங்கள் கொண்ட ஸ்ரீ விஷ்ணுவே, தாமரையில் அமர்ந்திருக்கும் ஸ்ரீ பிரம்மாவே, நீங்கள் இருவரும் சதாசிவனான என்னுள் இருந்து பிறந்துள்ளீர்கள். யாமே உங்களை படைத்தோம். உங்கள் மற்ற கேள்விகளுக்கும் பதில் கிடைக்க வேண்டுமெனில் இந்த ஜோதியின் ஆரம்பத்தையும் முடிவையும் கண்டுபிடியுங்கள். இந்த ஜோதிக்குள் செல்லுங்கள். எனது உருவத்தை கண்டுபிடியுங்கள். தாங்கள் சர்வசக்திமானான மகேசன் சதாசிவன் அல்லவா? இந்த ஜோதி வடிவம் உங்களது வடிவமா? இதற்குள் சென்று ஆரம்பத்தையும் முடிவையும் காண்போம். நிச்சயம் காண்போம். ஓம் நமச்சிவாய. ஸ்ரீ ஹரி விஷ்ணுவே, தாங்கள் இந்த ஜோதி வடிவத்தின் முடிவை காணச் செல்லுங்கள். சரி பிரம்மதேவா, தாங்கள் ஆரம்பத்தை காணச் செல்லுங்கள். நிச்சயமாக, நிச்சயமாக ஸ்ரீ ஹரி விஷ்ணுவே. சர்வ சக்தி பொருந்திய மகேசன் சதாசிவனின் முடியையும் திருவடியையும் தேடி பிரம்மனும் விஷ்ணுவும் ஜோதியினுள் சென்றனர். அவர்களின் யாத்திரை தொடர்ந்து கொண்டே இருந்தது. இதனிடையில் கால சக்கரம் சுழன்று கொண்டே வந்தது. பல யுகங்கள் சென்றன. ஆயினும் பிரம்மாவாலும் விஷ்ணுவாலும் சர்வசக்தி பொருந்திய மகேசன் சதாசிவனின் ஆதியையும் அந்தத்தையும் காண முடியவில்லை. ஜலம், பூமி, ஆகாயம், அண்ட சராச்சரம் எங்கு சென்றாலும் அதே அந்த மகேசன் சதாசிவனின் ஜோதி வடிவம் பிரம்மாண்டமாக தெரிகிறது. அதன் ஆரம்பத்தை காண்பது நடவாது, கண்டிப்பாக நடவாது. கடைசியில் பிரம்மாவும் விஷ்ணுவும் புறப்பட்ட இடத்திற்கே திரும்பி வந்து சந்தித்துக் கொண்டனர். பிரம்மதேவா, என்ன தோன்றுகிறது என்றால் சர்வசக்திமான் மகேசன் சதாசிவன் ஆதியும் அந்தமும் அற்றவன். அப்படியான நாம் தேடுவதை விட்டுவிட்டு சர்வசக்திமானான மகேசன் ஸ்ரீ சதாசிவனை வேண்டிக் கொள்ள வேண்டும். ஆதியும் அந்தமும் இல்லா ஜோதி வடிவான சதாசிவனே, உங்களது ஜோதி வடிவம் அற்புதமானது. ஆதியையும் அந்தத்தையும் எங்களால் காண முடியவில்லை. ஜோதி வடிவமான சர்வசக்திமானான மகேசன் சதாசிவனே, தங்களுடைய உருவத்தை பற்றி எங்களுக்கு கூறுங்கள். ஸ்ரீ பிரம்மாவே, ஸ்ரீஹரி விஷ்ணுவே,
எம்மால் படைக்கப்பட்ட நீங்கள் இருவருமே என் ஜோதிமயமான உருவத்தை பற்றி இன்னும் அறிந்து கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவும் இல்லை. என் ஜோதியினுள் சென்றும் தங்கள் மனத்தில் உள்ள இருள் இன்னும் விலகவில்லை. இந்த இருளை போக்குவதற்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சதாசிவனே? இந்த அறியாமை என்ற இருளை போக்க உபாயம் ஒன்று கூறுங்கள் சதாசிவனே. என்னுடைய ரூபத்தை காண நீங்கள் இருவரும் பெரும் தியானம் செய்து தவமிருங்கள். இதுதான் என்னை காண சிறந்த வழி. தங்கள் ஆணை. சர்வசக்திமானான மகேசன் சதாசிவனே, நாங்கள் தவம் செய்து தங்களை காண்போம். கண்டிப்பாக சதாசிவனே, நாங்கள் இதை செய்வோம். தவம் செய்தால் தங்களின் பார்வை பலப்படும். அப்பொழுது நான் உங்கள் முன் தோன்றி உங்களுக்கு சிறந்த வழி காட்டுவேன். இனி இருவரும் தவம் செய்ய துவங்குங்கள். ஓம் நமச்சிவாய. 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 தாங்கள் யார் சர்வசக்திமானே? தாங்கள் யார் என்பதை எங்களுக்கு புரிய வையுங்கள். நான் தான் அர்த்தநாரீஸ்வரர், சிவனும் சக்தியும் இணைந்த வடிவம். அர்த்தநாரீஸ்வரரா? சிவனும் சக்தியும் இணைந்த வடிவமா? ஆம் ஸ்ரீ ஹரி விஷ்ணுவே, ஸ்ரீ பிரம்மாவே, எந்த ஜோதி வடிவத்தை நீங்கள் யுகம் யுகமாக தேடினீர்களோ அது உங்கள் முன்னே அர்த்தநாரீஸ்வரர் வடிவத்தில் தோன்றியுள்ளது. சிவனும் சக்தியும் ஒரே வடிவத்தில் இணைந்து உள்ளது. சிவத்தினுள் சக்தி, சக்தியினுள் சிவம். ஆதிதேவனே, சர்வசக்திமானான மகேசன் சதாசிவனே, ஆதிசக்தி மகேஸ்வரி அர்த்தநாரியின் அருள் வடிவத்திற்கு வணக்கம். தவத்தின் பலன் கிடைத்தது. உங்கள் தரிசனத்தை கண்டு நான் மகிழ்ந்தேன். யாம் மூலத்தின் மூலாதாரம். நீங்கள் இருவரும் எம்முள்ளிருந்து பிறந்துள்ளீர்கள். நீங்கள் இருவரும் படைப்பை ஆரம்பிக்க வேண்டும், அதை காக்கவும் வேண்டும். படைத்து அதை காக்க வேண்டுமா? ஆம் ஸ்ரீ ஹரி விஷ்ணுவே, ஸ்ரீ பிரம்மாவே, யாம் பஞ்சபூதங்களையும் 5 குணங்களையும் படைத்துள்ளோம். அதை வைத்து தாங்கள் பிராணிகளை படைக்கும் செயலை செய்ய வேண்டும். ஸ்ரீ ஹரி விஷ்ணுவே, ஸ்ரீ பிரம்மா படைக்கும் படைப்பை தாங்கள் காக்கவும் வேண்டும். தங்களான அர்த்தநாரீஸ்வரரே, அர்த்தநாரீஸ்வரரான சிவசக்தியே, தங்களின் இந்த வடிவம் எப்பொழுதும் பூஜைக்கு ஏற்றதா? இல்லை, இது எம்முடைய திவ்யமான வடிவமாகும். சிவம் இந்த உலகிற்காக ஏற்ற வடிவத்தை படைப்பிற்கு பிறகு கைலையில் ஏற்படுத்தும். பின்பு ஆதிசக்தி சக்தியின் வடிவத்தை காண தாங்கள் படைப்பு ஆரம்பிக்கும் வரை காத்திருத்தல் வேண்டும்.
இனி தாங்கள் இருவரும் தங்களின் கடமையை துவங்குங்கள். ஹே பிரம்மாவே, இனி தாங்கள் பிரம்மலோகத்தில் அமர்ந்து படைக்கும் தொழிலை ஆரம்பியுங்கள். அவசியம் ஸ்ரீ ஹரி விஷ்ணுவே. இனி நான் ஆதிதேவனான சர்வசக்திமானான மகேஸ்வரன் எனக்கு இட்ட ஆணையை விரைவில் நிறைவேற்றுவேன். ஓம் நமச்சிவாய. அதன் பிறகு சிவனின் ஆணைப்படி பிரம்மா ஐம்பெரும் பொருள்களை கொண்டு படைக்கும் செயலை துவங்கினார். முதலில் அவர் ஆகாயத்தில் சொர்க்கலோகத்தை ஏற்படுத்தினார். சொர்க்கத்தின் அரியணையில் இந்திரனையும் அவனது மனைவி இந்திராணியையும் அமர்த்தினார். அத்துடன் கூடவே இந்திரனின் தேவங்கணங்களும் தோன்றினார்கள். அவர்கள் அற்புத சக்தி கொண்டவர்களாக இருந்தனர். சொர்க்கத்தில் அழகிய அப்சரஸ்களும் தோன்றினர். சொர்க்கத்தை படைத்த பிறகு பிரம்மதேவன் 7 கடல்களும் 7 தீபங்களும் கொண்ட பூமியை படைத்தார். இந்த பூமியில் மலைகள், செடிகள், கொடிகள் நிறைந்திருந்தன. மெல்ல மெல்ல பூமியில் பிராணிகளும் விலங்குகளும் பறவைகளும் காடுகளில் தோன்றின. சொர்க்கலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த பிறகு பிரம்மதேவன் பாதாள உலகத்தையும் நரகத்தையும் ஏற்படுத்தினார். பாதாள உலகத்தில் அசுரர்கள் தோன்றினார்கள். அதன் பிறகு பிரம்மா 7 ரிஷிகளான வசிஷ்டர், மரீச்சி, அத்ரி, அங்கிரா, உலா, கிருத்து மற்றும் புஸ்தியா ரிஷிகளை படைத்தார். ஓம் நமச்சிவாய. 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 7 ரிஷிகளும் 7 குணங்கள் கொண்டு விளங்கினார்கள். மந்திரங்கள் அறிந்தவர்களாக, பொருள் கொண்டவர்களாக, ஞானக்கண் கொண்டவர்களாக, தீர்க்கமான ஆயுள் கொண்டவர்களாக, சிறந்த குணவான்களாக, தர்மத்தை கடைபிடிப்பவர்களாக, கோத்திரத்தை ஆரம்பிப்பவர்களாக விளங்கினார்கள். சப்தரிஷிகளே, தங்களது கிரகமண்டலத்தை விரைவில் அடைந்து விதி சொல்லும் வழிப்படி கடமைகளை தொடங்குங்கள். ஓம் நமச்சிவாய. வணங்குகிறேன் பிரம்மதேவா. ஓம் நமச்சிவாய. எங்களுக்கு தங்கள் கட்டளை என்ன பிரம்மதேவா? காமதேவா, உனது கடமை என்னவென்றால் பிராணிகளுக்கு காம இச்சையை தூண்ட வேண்டும். வசந்தா, நீ இயற்கையில் அழகை ஏற்படுத்துவாயாக. படைக்கும் செயலில் இது மிக அவசியமான ஒன்று. தங்கள் ஆணை. ஓம் நமச்சிவாய. நாராயண நாராயண. நாரதன் தனது மானசீக தந்தைக்கு வணக்கம் செலுத்துகிறான். நீடூழி வாழ்க நாரதா. நீ ஸ்ரீஹரி விஷ்ணுவின் பரமபக்தனாக பிரபலமடைந்து உலகில் தர்மத்தையும் பக்தியையும் பிரசித்தி பெற செய்து அனைவரின் பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பாயாக.
நாராயண நாராயண. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. எனது படைப்பில் உண்டான முதல் ஆண்மகனே, நீ மனு மகாராஜன் என்ற பெயரில் பிரபலமாவாய். என் படைப்பில் உருவான முதல் பெண்ணே, இந்த வையகம் உன்னை சத்ருவா என்ற பெயர் கொண்டு அழைக்கும். எங்களுக்கு தங்கள் ஆணை என்ன பிரம்மதேவா? நீங்கள் இருவரும் வையகத்தில் தர்மத்தின் வழியில் நடந்து ஒருவரை ஒருவர் பதிபத்தினியாக ஏற்றுக்கொண்டு மனித சிருஷ்டி என்ற புனிதமான செயலை ஆரம்பியுங்கள். தங்கள் ஆணை பிரம்மதேவா. ஓம் நமச்சிவாய. எனக்கு தங்களிடம் ஆணை என்ன பிரம்மதேவா? சந்தியா, நீ மனிதர்களுக்கு யாகங்களில் உதவி செய்வதற்கும் இஷ்ட தெய்வத்தையும் முன்னோர்களுக்கும் ஆராதனை செய்ய உதவி செய்வதற்கும் தோன்றியுள்ளாய். நீ தர்மரிஷியின் ஆசிரமத்தில் கடமையை துவக்குவாயாக. தங்கள் ஆணை பிரம்மதேவா. ஓம் நமச்சிவாய. ஏ சதாசிவனே, உன் இச்சைப்படி பிரம்மாவும் விஷ்ணுவும் தோன்றியுள்ளோம். எல்லா சிருஷ்டிகளும் ஏற்பட்டுள்ளன. தாங்கள் தான் ஞானம் விஞ்ஞானம், கலை நாட்டியம், சங்கீதம் கல்வியின் பிறப்பிடமாவீர்கள். நான் தங்களை வேண்டுகிறேன். கல்வி, ஞானம், சங்கீதம் கலைகளின் அறிவை உலகில் இருக்கும் ஜீவராசிகளிடம் புகட்ட தேவி சொரூபமான ஒரு திவ்ய சக்தியை உருவாக்க வேண்டும். அதை ஆராதித்து மனித இனமானது கல்வி, புத்தி, கலை போன்ற ஞானங்களை பெற வேண்டும். சிருஷ்டியின் நாயகனான பிரம்மதேவா, தாங்களும் சதாசிவனும் விருப்பப்பட்டபடி இந்த வீணாவாணி சரஸ்வதி தாங்கள் முன் தோன்றியுள்ளேன். எனது கடமை என்ன? ஹே மகாதேவி சரஸ்வதி, சிருஷ்டிகளுக்கு கலை, சங்கீதம், ஞானம், விஞ்ஞானம் மற்றும் பல வித்தைகள் உன்னை ஆராதிப்பதால் கிடைக்க வேண்டும். இவ்வாறு மானிடர்களுக்கு நீ அருள வேண்டும். இதுதான் என் விருப்பம். சிருஷ்டியின் நாயகனாக விளங்கும் பிரம்மாவின் ஆணையை நான் நிறைவேற்றுவேன். இவ்வாறு தனது படைப்பில் மனம் லயித்து போன பிரம்மதேவன் தனது மனதில் படைக்க நினைத்த தட்சனை படைப்பதற்கு மறந்தே போய்விட்டார். பிறகு பிரம்மனிலிருந்து வெளிவந்த தட்சன் பிரம்மாவை கடிந்து பேசினான். என்னையும் படைத்து விடுங்கள் பிரம்மதேவா. தங்கள் மைந்தன் தட்சனை படைப்பதற்கு எவ்வாறு மறந்தீர்கள்? பிரம்மதேவா, தங்கள் மனதில் நான் என்றோ தங்கள் மைந்தனாக பிறந்து விட்டேன். வெளியில் வர வழியை தேடி அலைந்து தங்கள் கால் கட்டை விரல் வரை வந்துவிட்டேன். என்னையும் படைத்திடுங்கள் பிரம்மதேவா. எனக்கு உருவமளியுங்கள் தந்தையே. தட்சனே, நான் படைக்கும் இப்படைப்புகளை கண்டு மகிழ்ந்து உன்னை நான் மறந்து விட்டேன். கவனிக்கவே இல்லை. என் மானசீக தந்தை பிரம்மதேவரே, தட்ச மகாராஜனான எனக்குத்தான் முதலில் தோன்ற உரிமை இருந்தது. ஆனால் தாங்கள் அதை செய்யவில்லை. இது எதனால் பிரம்மதேவா? மனித படைப்பில் முதலில் வந்தவர்கள் எனும் பெருமை மனு சத்ருபாவை தான் சார வேண்டும். தக்ஷா, நீ முடிவில் தோன்றுவது என்பது சரிதான். ஆனால் முதலில் உன் திருமணம் மகாராஜா வீரனின் மகள் வீரனியோடு நடக்கும். அதன் பிறகுதான் நீ மகாராஜாவாய். செல், இந்த செயலை பூர்த்தி செய். என்ன யோசிக்கிறாய் தக்ஷனே?
நீ மகாராஜாவாக போகிறாய். போய் உனது கடமையை செய். நீடூழி வாழ்க. தங்கள் ஆணை பிரம்மதேவரே. ஓம் நமச்சிவாய. இவ்வாறு படைப்பில் 3 மூல குணங்களில் ஒன்றான துர்குணத்தின் பிரதிநிதியாக அகங்காரம் கொண்ட தட்சனை பிரம்மதேவன் படைத்தார். காலப்போக்கில் இந்த அகங்கார வடிவம் உலக அமைதியை கெடுத்து அமைதியை விரும்பும் பிராணிகளை பயமுறுத்தியது. காயஜம் கர்மஜம் வா ஸ்ரவணநயனஜம் வா மானசம் வா பராதம் விஹிதம் அவிஹிதம் வா. ஹே மனு, ஹே சத்ருபா, சிருஷ்டியின் முதல் மானிடர்களான உங்கள் இருவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். பரமபிதா பிரம்மதேவா, நாங்கள் தாம்பத்திய வாழ்க்கையில் பிரவேசித்து விட்டோம். இப்பொழுது தங்கள் ஆணை என்ன? விதி எழுதிய வழிப்படி நீங்கள் இருவரும் மானிட சிருஷ்டியை ஆரம்பிக்க வேண்டும். பிரம்மதேவரே, விதி சொல்லும் வழியை தங்கள் ஆசீர்வாதம் கொண்டு கடப்போம். இதில் எமக்கு சந்தேகம் இல்லை. மகாராஜாதிராஜா, மகாராஜா வீரணே, உனது புத்திரி சௌபாகியவதி வீரணியின் கரத்தை தட்ச மகாராஜாவின் கரத்தில் சேர்த்து திருமணத்தை பூர்த்தி செய்யுங்கள். குரு பிரகஸ்பதியின் ஆணையை சிறமேற்கொள்கிறோம். மகாராஜா விரணாகிய நான் என் புத்திரி விரணியை மகாராஜா தட்சனிடம் சமர்ப்பிக்கிறேன். சௌபாகியவதி பவ. மங்களம் உண்டாகட்டும். மணமகன் தட்சனும் மணமகள் வீரணியும் இப்பொழுது தர்ம விதிப்படி தம்பதிகளாகிவிட்டீர்கள். என் விருப்பம், மனம் சொல் கர்மத்தின் வழியில் பிரஜைகளின் நன்மைக்காக நீங்கள் இருவரும் வாழ வேண்டும். பிரம்மதேவரின் விருப்பத்தை பூர்த்தி செய்ய தட்ச மகாராஜனாகிய நான் வாக்களிக்கிறேன். நாங்கள் இருவரும் பிரஜைகளின் நன்மைக்காக மனம் சொல்லும் கர்மத்தின் வழியில் எங்கள் தாம்பத்திய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். தட்சன் மக்களின் நன்மைக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணிப்பதாக வாக்களித்தான். இதனால் 5 பூதங்களிலும் ஒரு நல்ல பாதிப்பு ஏற்பட்டது. அவைகளில் ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை நிலவியது. அதே நேரத்தில் இந்த அண்ட சராசரத்தின் நலனுக்காக காணக்கூடிய ஒரு சாதாரண உருவத்தை சிவன் தரித்தார். பூதகடங்களின் நாயகன் பகவான் சிவசங்கரனுக்கு, பூதகடங்களின் நாயகன் பகவான் சிவசங்கரனுக்கு, பூதகடங்களின் நாயகன் பகவான் சிவசங்கரனுக்கு, பூதகடங்களின் நாயகன் பகவான் சிவசங்கரனுக்கு, பூதகடங்களின் நாயகன் பகவான் சிவசங்கரனுக்கு. சதாசிவ ஸ்வரூபமான பகவான் சிவசங்கரனுக்கு ஜெய். ஹர 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 மகாதேவ. ஹர 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 மகாதேவ. ஹர 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 மகாதேவ. ஹர 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 மகாதேவ. ஹர ஹர மகாதேவ. ஹர 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 மகாதேவ. 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 Hara 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 Mahadeva.
பரம்பொருளான தெய்வம் நீயே, பரம்பொருளான தெய்வம் நீயே. ஹர 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 மகாதேவா. 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 சந்திர ஒளி போல் அருளை பொழிந்து கருணை கடலே நீ காப்பாய். உன் திரு உருவ அழகின தேவா, லோகம் மூன்றுக்கும் ஒளி தருவாய். கடலை துளியாய் நீ செய்திடுவாய், துளியையும் கடலாய் ஆக்கிடுவாய். ஹர 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 மகாதேவா. 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 ஜய ஜய ஹர ஹர மகாதேவனே, தினமுன் நாமம் ஜபித்தாலே உளம் மிக மகிழ்வாய். சிவசங்கரனே, உயர்வு வரும் அதன் பலனாலே. சிவமயமான ஆத்மாவெல்லாம் உள்ளம் தெளியும் உயர்வாலே. ஹர 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 மகாதேவா. 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 ஆதியும் நீயே, அந்தமும் நீயே, அருட்பெரும் ஜோதியும் நீதானே. ஜெயமும் நீயே, பயமும் நீயே, அபயக்கரமும் நீதானே. ஜகத்தினை அனைத்தும் படைத்து காக்கும் உபயக்கரமும் நீதானே. ஹர 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 மகாதேவா. 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 பரம்பொருளான தெய்வம் நீயே, பரம்பொருளான தெய்வம் நீயே. ஹர 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 மகாதேவா. 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 பூதகடங்களின் நாயகன் பகவான் சிவசங்கரனுக்கு, பூதகடங்களின் நாயகன் பகவான் சிவசங்கரனுக்கு. மூவுலக நாயகன் சதாசிவா தங்களின் வாக்குப்படி கையிலையும்பதியில் திரிசூலம் ஏந்தி முக்கண் சிவசங்கரனாக அற்புதமாக அவதரித்து இவ்வுலகில் உள்ள அனைத்து பிராணிகளுக்கும் அருளியுள்ளீர். எல்லா ஜீவராசிகளும் தங்களுக்கு கடமைப்பட்டுள்ளன. அவர்களின் நன்மை கருதி இந்த கையிலையில் அவதரித்து உள்ளீர்கள். மகேஸ்வரா, தேவரும் கந்தர்வரும் மானிடர்களும் உங்களது இந்த தரிசனத்தை கண்டு ஆனந்தமடைவர். சிவசங்கரா, நான் சிருஷ்டியை ஆரம்பித்த பிறகு உங்கள் ஆணைக்காக காத்திருந்தேன். தாங்கள் இந்த ரூபத்தில் அவதரித்து விட்டீர். இந்த அண்ட சராச்சரமே ஆனந்தமடைகிறது. நான் இந்த ரூபத்தில் அவதரித்து உங்களது விருப்பத்திற்கு ஒரு வடிவம் கொடுத்து விட்டேன் பிரம்மதேவா.
ஏனெனில் படைப்பை ஆரம்பித்த பிறகு சுபம் அசுபம் போன்றவைகளும் குணம் துர்குணம் போன்றவைகளும் ஒரே நேரத்தில் தோன்றும். அவற்றை சீர்திருத்த தர்மம், நீதி, நியாயம் போன்றவற்றை நிலைநாட்ட மும்மூர்த்திகளாகிய நாம் உதவி செய்வது அவசியம். மகாதேவா, சிருஷ்டி முழுமையடைந்து விட்டது. மும்மூர்த்திகளும் இந்த ரூபத்தில் அவதரித்து விட்டோம். இருந்தும் என்ன பிரம்மதேவா, எக்காரணம் கொண்டு நிறுத்திவிட்டீர்? ஏ பிரபு, விதி நிச்சயித்தபடி சிவனும் சக்தியும் பிரிக்க முடியாத அங்கம். உங்களது இந்த வடிவத்தை நாங்கள் பார்த்து விட்டோம். ஆனால் மகாசக்தியின் அவதாரம் எங்கு எந்த ரூபத்தில் நிகழும்? எங்கள் சந்தேகத்தை தீர்க்க முடியுமா விஸ்வேஸ்வரா? நாராயண நாராயண, சிவசங்கரனின் இந்த மௌனத்தில் ஏதோ ரகசியம் இருக்கிறது பிரபு. ரகசியம்தான். அதற்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும். காத்திருக்கவா? ஏன் காத்திருக்க வேண்டும்? ஏனெனில் சக்தி பெண்ணாக அவதரிக்க மனித குல அன்னை தந்தை மூலமாகவே நிகழ்வது அவசியம். தாங்கள் பிறப்பில்லாமல் சுயமாகவே அவதரித்துள்ளீர்கள். அதுபோல சக்தி அவதரிக்க முடியாது. அப்படி நடப்பது படைப்பின் விதிப்படியும் இயற்கையின் நியதிப்படியும் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. நாராயண நாராயண, அப்படி என்றால் தாங்களே கூறுங்கள் மகேஸ்வரா, சக்தியின் பெண் அவதாரத்திற்கு அன்னை தந்தை யார்? தட்ச மகாராஜன் சக்தியின் பெண் அவதாரத்திற்கு தந்தையாவான். அவனுடைய தர்மபத்தினி தேவி வீரிணி அவளது அன்னை பதவியை பெறுவாள். நாராயண நாராயண, என் மானசிக புத்திரன் தக்ஷன் ஆதிசக்திக்கு தந்தையாவானா? ஆச்சரியம் பிரபு. இதில் என்ன ஆச்சரியம் பிரம்மதேவா? மகாராஜா தக்ஷன் ராஜாக்களில் சிறந்தவன். அவன் இதுவரை பல சிறந்த பெண்களை பெற்றெடுத்தவன். அவனே இந்த சக்தியை மகளாக பெற முழுமையான தகுதி உள்ளவன். தங்கள் விருப்பம் பிரபு. ஆயினும் தாங்கள் அறிவீர் பிரம்மதேவா, எந்த சிறந்த காரியமும் தவம் செய்யாமல் நடைபெறாது. அப்படியென்றால் தட்ச மகாராஜனும் தேவி வீரணியும் அன்னை சக்தியை பெண்ணாக பெறுவதற்கு தவம் செய்ய வேண்டுமா? இது நியதி ஸ்ரீஹரி. ஏனெனில் சிவத்தின் அங்கமான சக்தியை ஆராதிக்காமல் அவள் பெண்ணாக பிறக்க எப்படி சம்மதிப்பாள்? பரமபிதா பிரம்மதேவா, தட்ச மகாராஜனை இதற்காக நீங்கள் தான் சம்மதிக்க வைக்க வேண்டும். இந்த புண்ணிய காரியத்தை அவசியம் செய்வேன் மகாதேவா. இப்பொழுது எனக்கு உத்தரவு தாருங்கள். நான் உங்களை தரிசிக்க வந்து கொண்டிருப்பேன். ஹர ஹர மகாதேவா, 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 ஹர ஹர மகாதேவா. ஒரு புறம் 3 தேவர்களும் தட்சனுக்கு பிறக்கப் போகும் சக்தியின் அவதாரமான மகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். மற்றொரு புறம் தட்சனுக்கு பிறந்த பல மகள்களில் ஒருவளான மிக அழகான தென்றலைப் போன்ற பனித்துளியை விட மென்மையான ஓடும் நதி போல் நாட்டியமாடும் ரதி மீது மலர்கணைகளை தொடுக்கும் மன்மதன் காதல் கொண்டான். ஹரிதேவி, என்னை கண்டு கண்களை ஏன் தாழ்த்துகிறாய்? நாணம். நீ இங்கு எனக்காகத்தானே காத்திருக்கிறாய்?
என்ன இது? ஆமா இல்லையா? சொல்லேன். இல்லை. நீ இல்லை என்று சொன்னாலும் உனது அகத்தில் உள்ளதை முகம் எனக்கு சொல்லிவிட்டதே. ரதி, நாம் இன்னும் எவ்வளவு நாள் பிரிந்திருப்பது? எனக்கு என்ன தெரியும்? எனக்கும் தெரியாதுதான். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நீ என்னை அதிக நாள் பிரிந்திருக்க முடியாது. ரதியும் காமதேவனும் சேரும் நாள் வந்துவிடும். ரோஹிணி வருகிறாள், செல்லுங்களேன். திரும்பி செல்வதற்காகவா? உன் மனத்தால் நீ என்னை இங்கு வரும்படி அழைத்தாய். என்னை பிறகு வந்து சந்தியுங்கள். போங்களேன், போய்விடுங்களேன். செல்லவா? யாருடன் பேசிக் கொண்டிருந்தாய் ரதி? யாருடனும் அல்ல. இங்குதான் யாருமே இல்லையே. இவள் தானாகவே பேசிக் கொண்டிருந்தாள். இவளுக்கு பிரமை பிடித்து விட்டது. இல்லை இல்லை, கண்களில் உள்ள காதலை திரை போட்டு மறைக்கிறாயா? உதட்டளவில் இல்லை, மனதில் ஆமா ஆமா. உள்ளம் கவர்ந்தவனை அழைத்து அவனிடம் மனம் திறந்து பேசிவிட்டு இப்பொழுது இல்லை என்று சொல்கிறாளே. சொல்றதி, யாரவன்? உன் நெஞ்சத்தை தென்றல் போல் வருடி மகிழச் செய்த கள்வன் யாரவன்? சொல்லேன் ரதி, யாரவன்? உன்னுடைய ஒளி வீசும் விழியில் மயங்கி இங்கு வந்தவன். சொல்லேன், யாரவன்? உன்னுடைய ஒளி வீசும் விழியிலும் வார்த்தை ஜாலத்திலும் மயங்கி இங்கு உன்னை தேடி வந்தவன் யார்? அவன் யார், எங்கிருந்து வந்தான், எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் என் மனதிற்கு கிடைத்த ஆனந்தத்தை பற்றி நான் ஏதும் கூற மாட்டேன். அப்படியா? அப்படி என்றால் நாங்களே தெரிந்து கொள்வோம் அவன் யார் என்று. காமதேவா, மகனே காமதேவா. வணங்குகிறேன் பிரம்மதேவா. நீ எங்கிருந்து வருகிறாய்? இப்பொழுது எங்கு செல்கிறாய்? நானா? நான் இப்படி ஆகாயத்தில் சுற்றிவிட்டு வருகிறேன். உன்னை பார்த்தால் தக்ஷனின் மாளிகையில் இருந்து வருவது போலல்லவா தோன்றுகிறது. நானா? என்ன கூறுகிறீர்கள்? ஏன் கூறுவது வழங்கவில்லையா? வா என்னுடன். இனி நீ அதிக நாட்கள் ரதியை பிரிந்திருப்பது சரியல்ல. வா காமதேவா. என்ன விஷயம் மகாராஜா? என்ன யோசிக்கிறீர்கள்? மகாராணி, நமது மகள்களுக்கெல்லாம் கல்யாண வயது வந்துவிட்டது. அவர்களுக்கு ஏற்ற வரன்களை தேடுவது மிகவும் கடினமான வேலை அல்லவா? கடவுள் பெண்ணிற்கு ஏற்ற வரனை முன்னமே நிச்சயித்து விடுகிறார். இந்த பெண்கள் எல்லாம் தட்சனுக்கு அருமை மகள்களாக பிறந்தவர்கள். இவர்கள் சாதாரண பெண்கள் அல்ல. தாங்கள் கவலையை விடுங்கள். பிரிய தக்ஷனே. பிரம்மதேவா, வணங்குகிறோம் பிரம்மதேவா. நீடூழி வாழ்க. இவன் யார் தெரியுமா? இவன்தான் காமதேவன். தெரியும் பிரம்மதேவா. இன்னொன்றையும் தெரிந்து கொள். உன் கவலையை தீர்க்க வந்துள்ளேன். எங்கள் கவலையா? என்ன கவலை பிரம்மதேவா? உன் பெண் ரதிக்கேற்ற மிகச்சிறந்த வரன் காமதேவன். என் விருப்பம் இவர்களின் விவாகம் சீக்கிரம் நடக்க வேண்டும் என்பதுதான். ரதியும் காமதேவனும் பதி பத்தினியாக வாழ்க்கையை தொடங்க வேண்டும். இப்பொழுது யோசிக்க நேரமில்லை தக்ஷனே. எனக்கு தெரியும், ரதி பிறந்திருப்பது காமதேவனுக்காகவே. இவர் இருவரின் காதலின் சக்தி
இருவரையும் நெருங்க வைத்துள்ளது. அப்படியென்றால் தங்கள் ஆணையை சிறைமேற்கொள்கிறோம் பிரம்மதேவா. தங்கள் விருப்பத்தை விரைவில் நிறைவேற்றுவோம் பிரம்மதேவா. எனக்கு தாங்கள் உத்தரவு விடுங்கள் பிரம்மதேவா. அவசியம் காமதேவா. உன் திருமணத்திற்கான முகூர்த்தத்தை விரைவில் நிச்சயம் செய்வோம். தங்களது தரிசனம் கிடைத்ததில் அதிக ஆனந்தமடைந்தோம் பிரம்மதேவா. வீரிணி, தக்ஷா, நான் இங்கு வந்ததின் காரணம் ரதி காமதேவன் திருமணத்தை விட அதிகம் முக்கியமானது. நான் இங்கு ஒரு விருப்பத்துடன் வந்துள்ளேன். விருப்பம் என்ன பிரம்மதேவா? ஆணையிடுங்கள். மகாதேவன் ருத்ர வடிவான அவதாரத்துடன் கைலையில் உருவாகிவிட்டான். இது உனக்கு தெரியாதா? அறிவேன் பிரம்மதேவா. அவர் சர்வ சக்திசாலியாக இருந்தும் இந்த விசித்திர அவதாரத்தை ஏன் எடுத்தார்? இதுதான் புரியவில்லை. சிவனின் இந்த ரூபம் வைராக்கியம், யோகம், பக்தியும் ஸ்ரத்தையும் இணைந்த மகாஸ்வரூபம். இதை புரிந்து கொள்ள பெரிய ஞானிகளாலும் முடியாது தக்ஷா. தருணம் வரும்பொழுது இதை நீ புரிந்து கொள்வாய். தாங்கள் சொல்வது முற்றிலும் உண்மை. தாங்கள் அல்லாது வேறு யார் ஈசனை பற்றி நன்கு அறிவார்? பிரம்மதேவா, எனக்கு ஒன்று கூறுங்கள். தாங்கள் ஒரு விஷயத்தை பற்றி கூறினீர்களே, அது என்ன? ஈசன் இட்ட கட்டளைப்படி நான் ஒரு செய்தி கொண்டு வந்துள்ளேன். அந்த செய்தி என்ன? நீங்கள் ஆதிசக்தியான மாதா ஜெகதம்பா உங்களது மகளாக பிறக்க தவம் செய்ய வேண்டும். தவமா? தவம் ஏன் பிரம்மதேவா? அந்த சக்தி மாதாவிற்கு எங்கள் வயிற்றில் பிறக்க வேண்டும் என்று எண்ணம் இருந்தால் அவள் தானாகவே பிறப்பாள். இதற்கு ஏன் தவம் செய்ய வேண்டும்? என் எண்ணமும் அதுதான். எங்களது மற்ற மகள்களைப் போல அவளும் பிறக்கட்டுமே. மற்ற பெண்களைப் போல இவள் சாதாரண பெண் அல்ல. தவம் செய்யாமல் அவள் பிறப்பதென்பது முடியாத காரியம். ஒன்று மறக்காதே, சக்திக்கு அன்னையும் தந்தையுமாய் இருக்கப் போகும் பெரும் பாக்கியம் உங்களுக்கே கிடைக்கும். இது நிச்சயம். ஆகையினால் ஈசனின் இந்த கட்டளையை நீங்கள் சிறைமேற்கொண்டு சக்தியை ஆராதிக்கத் தொடங்குங்கள். தங்களது ஆணை. ரதி காமதேவன் திருமணத்திற்கு பிறகு முதலில் தாங்கள் இட்ட ஆணையை நிறைவேற்றுவோம் பிரம்மதேவா. நீடூழி வாழ்க தக்ஷனே. மகாராணி, பிரம்மதேவன் ஆணைப்படி நாம் விரைவில் ரதி காமதேவனின் திருமணத்தை நடத்தியாக வேண்டும். करचरण कृतं वा कायजं कर्मजं वा श्रवणनयनजं वा मानसं वा पराधं विहितं மகனே தக்ஷா, இப்பொழுது சிவனின் ஆணைப்படி நீயும் உன் மனைவி வீரணியும் சக்தி ஆராதனையை துவங்குங்கள். தங்கள் ஆணை பிரம்மதேவா.
தட்ச மகாராஜனே, மகாராணி வீரணியே, தாய் ஜெகதம்பா, என் அன்னையே விஸ்வேஸ்வரி, வணங்குகிறேன். ஹே சக்தி, தங்கள் தரிசனம் கண்டு ஆனந்தமடைகிறோம். உன்னுடைய பக்தி நிறைந்த தவம் முழுமையடைந்தது தட்சனே. மகாராணி வீரணி, நான் மகிழ்ந்தேன். வரம் கேளுங்கள். தாங்களோ சாட்சாத் சக்தி ஜெகதம்பா. பரமபிதா பிரம்மதேவன் விருப்பப்படி உங்களை எங்கள் மகளாக பெறும் எண்ணத்துடன் நாங்கள் இத்தவத்தை செய்தோம். எங்கள் விருப்பத்தை பூர்த்தி செய்யுங்கள், எங்கள் விருப்பத்தை பூர்த்தி செய்யுங்கள். என் வயிற்றில் பிறந்து எங்களை பெற்றோராக்கும் பெருமையை கொடுமா. எங்கள் எண்ணத்தை பூர்த்தி செய் ஆதிசக்தி விஸ்வேஸ்வரி. அது நடக்கும். நான் இவ்வாறு சக்தியின் அவதாரமாக பிறந்துள்ளேன் என்பதை நீங்கள் இருவரும் விரைவில் மறந்து விடுவீர்கள். இது ஏன் தாயே? வரத்தின் மூலமாக தங்கள் இருவருக்கும் நான் தான் மகளாக பிறந்திருக்கிறேன் என்பது உங்களுக்கு நினைவிருக்காது. அதற்கு என்ன காரணம் அன்னையே? ஏனென்றால் எனது பிறப்பிற்கு பிறகு தாங்கள் என்னை சாதாரண பெண் என்று நினைத்து ஒரு சாதாரண அன்னை தந்தை போல என்னையும் தாங்கள் வளர்த்து வர வேண்டும். இவ்வாறுதான் நடக்கும். இது ஏன் தாயே? எல்லாவற்றுக்கும் காரணம் சொல்ல இயலாது மகாராணி வீர்ணி. தங்கள் ஆணைப்படியே நடக்கட்டும். ஆனால் எங்களது தேவையை விரைவில் பூர்த்தி செய்யுங்கள். உங்கள் தேவை பூர்த்தியாவதற்கான வரத்தை நான் தான் முன்னுமே அளித்து விட்டேனே. விருப்பம் நிறைவேறும். என் அன்னையே விஸ்வேஸ்வரி, வணங்குகிறேன். வணங்குகிறோம்.
மகாராணி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஒரு அழகிய மகள் பிறந்திருக்கிறாள். எங்கள் வாழ்த்துக்கள் மகாராணி. ராஜகுமாரிகளுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த நற்செய்தியை மகாராஜாவுக்கு தெரிவிக்க வேண்டும். அன்னையே, இன்று நம் வாழ்வில் சந்தோஷமான நாள். வாழ்த்துக்கள் மகாராஜா, வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஒரு தங்கமான மகள் பிறந்திருக்கிறாள். அவள் பிறந்த உடனேயே இந்த மாளிகை முழுவதும் ஒளி வீசுகிறது. ஒளி மிகுந்த மகள் பிறந்திருக்கிறாள். இந்த நற்செய்தியை கேட்டு நான் மகிழ்ச்சி அடைந்தேன். சுலேகா, இதோ உனக்கு பரிசு. மங்களா, இது உனக்கு. நன்றி. வாழ்த்துக்கள் மகாராஜா, வாழ்த்துக்கள். இது உனக்கு, இது உனக்கு. இன்றைய நாள் என் வாழ்வில் மிக அதிக ஆனந்தமான நாள். நாராயண நாராயண. வணக்கம் ராஜனே. அழகிய மகள் பிறந்ததற்கு வாழ்த்துக்கள். தேவரிஷி, என்ன விந்தை! சரியான தருணத்தில் வந்தீர்கள். நாராயண நாராயண. விந்தை என்ன ராஜனே? உன் மகளிடமிருந்து வந்த ஒளிதான் என்னை இங்கு இழுத்து வந்தது. உன் மகளை பார்க்க என்னை நீ அழைத்துச் செல்ல மாட்டாயா? கண்டிப்பாக தேவரிஷி, வாருங்கள். நாராயண நாராயண. வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் ஆனந்தமயமானது. செல்லுங்கள், நீங்கள் இந்த ஊரையும் மக்களையும் கொண்டாட வையுங்கள். வாருங்கள் வாருங்கள். தேவிகளே, கொண்டாடுங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். இந்தா. நன்றி. நாராயண நாராயண. உன் தரிசனம் கிடைத்ததால் பாக்கியம் பெற்றேன். மகாராஜா தட்சனே, இந்த ஒளி மிகுந்த குழந்தைக்கு பெயர் சூட்ட இன்றே ஏற்பாடு செய்யுங்கள். இன்றேவா? இக்கணமேவா? ஆம், இன்றைய தினம் இந்த தருணம் மிகவும் ஏற்றது. தங்கள் ஆணை தேவரிஷியே. இக்குழந்தையை கண்டு ஒரு ஆனந்தம் ஏற்படுகிறது. இவளுக்கு பெயர் சதி என்று சூட்டுங்கள். சதி. என்ன பாக்கியம்! இக்குழந்தைக்கு இப்பெயர் சாலப் பொருந்தும். எனது மகள் சதி என்ற பெயரில் பிரபலமடைவாள். இன்றே இப்பொழுதே நாடு முழுவதும் நான் அறிவிக்கிறேன், மகாராஜா தட்சனின் மகள் பெயர் சதி என்று. நாராயண நாராயண. தட்சன் மகள் சதிக்கு என் வாழ்த்துக்கள். தட்சன் மகள் சதிக்கு என் வாழ்த்துக்கள். தட்சன் மகள் சதிக்கு என் வாழ்த்துக்கள். மகாராணி, சதி எவ்வளவு ஒளி மிகுந்தவள்! அவளை பார்த்து கொண்டிருக்க வேண்டும் போல் தோன்றுகிறது. கண்களை அகற்றவே முடியவில்லை. சதி எங்கே என்று தெரியுமா? தெரியாது. எங்காவது தனிமையில் அமர்ந்திருப்பாள். வாருங்கள் பார்ப்போம். வாருங்கள். நாங்கள் கேட்க வந்ததும் இதைத்தான் சதி. யார் அது? உன் நினைவில் நீங்காது நிறைந்திருப்பவன். எனக்கும் அது தெரியவில்லை ரோஹிணி. என்னுடைய மனம்
அவனுடைய அழகிய ரூபத்தை கண்டு களித்து மயக்கமடைந்து கிடக்கிறது. இது உண்மையிலேயே மிகவும் பெரிய பிரச்சனை ரோஹிணி. நிஜமாகவே பெரிய பிரச்சனைதான். அவன் யார் என்று தெரியாத பொழுது அவன் உருவத்தை காண்பதெப்படி? சரிதான். இப்போதே நாம் தந்தை மகாராஜா தட்சனிடம் சென்று முறையிடுவோம். இவள் சுயம்வரத்தை உடனே நடத்த வேண்டும் என்று. அவளுக்கு ஏற்ற புருஷனை அவளாகவே தேர்ந்தெடுப்பாள் அல்லவா? சரிதான் சதி. உன்னை இதற்கு சம்மதிக்க வைக்க நாங்கள் தந்தையிடம் வேண்டிக் கொள்வோம். உன்னுடைய திருமணத்தை உன் மனதுக்கு பிடித்தவனுடன் தான் நடத்த வேண்டும் என்று. சதி, என்ன ஆயிற்று? ஏன் இப்படி ஓடி வருகிறாய்? ஒன்றுமில்லை அண்ணே, ஒன்றுமில்லை. சதி, இவள் வளர்ந்தும் கூட குழந்தைத்தனம் போகவில்லை. சக்தி, நீயா? சக்தி இல்லை, நான் சதி பிரபு. உன் பூவுலக பெயரை அல்லவா நீ கூறுகிறாய்? சத்தியம் இதுதான். நீதான் சக்தி, அழிவில்லா சக்தி, சிவசக்தி. உங்கள் சக்தி ஏன் விலகியுள்ளது பிரபு? சக்தி சிவனிடமிருந்து விலகி இருப்பது முடியாது. நீ விலகல் என்று நினைப்பது என் திருவிளையாடல். எல்லாம் திருவிளையாடல். சிவனோ கைலையில், சக்தி சதியாக பூலோகத்தில் தாட்சாயினியாக. இது என்ன விளையாட்டு பிரபு? ஜகத்தில் சக்தியை நிர்மாணிக்க இந்த விளையாட்டு அவசியம் பிரியே. காரணம், சக்தியினால் மங்களமும் மற்றும் சிவ வடிவமும் பிறக்கும். இது எனக்கு தெரியும் பிரபு. சக்தியே சிவனுக்கு ஆதாரம். ஆம் பிரியே, சக்தியும் சிவனும் சேர்ந்தால் அழகு வெளிப்படுகிறது. காரணம், சக்தி சிவம் இல்லாமலும் அழகில்லாமலும் இருக்க மாட்டாள். பிரபு, இதுவும் எனக்கு தெரியும். சத்தியம், சிவம், சுந்தரம் இம்மூவுலகிலும் பரவியுள்ளது. இதற்கு மூல ஆதாரம் நீதான் தேவி. நானா? சக்தி இல்லை என்றால் சத்தியம் நிலைத்திருக்காது. சக்தியின் காரணத்தால் சத்தியம் காக்கப்படுகிறது, சிவம் பெருமை அடைகிறது, சுந்தரம் வெளிப்படுகிறது. பிரபு, சத்தியம், சிவம், சுந்தரம் இவற்றின் பெருமையை சக்திக்கு, அதாவது எனக்கு அளித்து விட்டீர்களே. சத்தியமே அதுதான். சதி என்ற சக்தி இல்லாத சிவம் சூன்யம். இதுவும் சத்தியம் பிரபு. சிவம் இல்லாத சக்தியின் நிலையும் சூன்யம்தான். ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கிறது. இவை இரண்டுக்கும் சம்பந்தம் உண்டு. நிலை இதுவெனில் பிறகு இந்த பிரிவு ஏன்? பிரிவு என்ன பிரியே? தாங்களோ கைலையில் இறை உருவில், நானோ தட்சனின் மகளாக அவரது மாளிகையில். மானிடர் நலனுக்காக நாம் மானிட குணங்கள் அனைத்தையும் கொண்டுள்ளோம் தேவி. உனக்கு இந்த உண்மையும் தெரிந்திருக்க வேண்டும். எனது இந்த வடிவமும் வடிவமற்ற நிலையும் இந்த ஜகத்தின் படைப்புகளையும் சத்தியம், சிவம், சுந்தரத்தை காக்கவும் நிர்வகிக்கவும் ஏற்பட்டுள்ளன. பிரியே, விரைவில் கடவுள் வடிவில் நாம் இணைவோம். சத்தியம், சிவம், சுந்தரத்தை காக்கவா? ஆம் தேவி, நாம் இணைவதற்கு என் பஞ்சாட்சர மந்திரம் மூல ஆதாரமாகும். பஞ்சாட்சர மந்திரம், அதாவது ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. மகளே சதி, சதி, எழுந்திரு, வெள்ளி முளைத்து விட்டது.
ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. இது என்ன? அன்னையே, இந்த மந்திரம்தான் என் வாழ்க்கையை உருவாக்கும். இந்த மந்திரத்தை நான் கனவில் கற்றுக்கொண்டேன். அப்போது நான் அவர் அருகில் இருந்தேன். நீ யாரை பற்றி கூறுகிறாய் மகளே? பகவான் சிவசங்கரனை பற்றிதான். அவர்தான் கனவில் வந்தார். என்ன? சிவன் உனது கனவில் வந்தாரா? ஆம் அன்னையே. அவர் என் மனசஞ்சலத்தை சாந்தப்படுத்தினார். அவரை பார்த்து எனக்கு தெளிவு பிறந்தது. நான் மண்ணால் சிவலிங்கம் செய்து அதை பூஜிக்க வேண்டும். அப்போதுதான் அவரை அடைய முடியும். சதி, சதி, உன்னுடைய பேச்சில் எனக்கு நம்பிக்கை. சொல்வதை நம்புங்கள் அன்னையே, இது சத்தியம். மண் சிவலிங்கத்தை ஆராதித்தால் மட்டுமே நான் நினைத்த காரியம் கைகூடும். ஓம் நமச்சிவாய. 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 சுவாமி, மகாராணி, ராஜகுமாரி சதி எங்கே? அவள் சிவனை பூஜிக்க நதிக்கரைக்கு சென்றிருக்கிறாள். சிவ பூஜையா? அவளை யார் சிவனை பூஜிக்க சொன்னது? ஈசன் தான். அவர் சதியின் கனவில் தோன்றினார். அதன் பிறகு சதி மிகவும் மாறிவிட்டாள். அப்படி இருக்கக்கூடாது மகாராணி. தட்சனாகி நான் இருக்கும் பொழுது அது நடக்கவே கூடாது. சதி என் மகள். அவள் திருமணத்தை நடத்துவதென்பது எமது கடமை. அந்த பவித்திரமான கடமையை நாம் கண்டிப்பாக செய்வோம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. மகளே சதி, மகளே சதி. வணக்கம் தந்தையே. இது என்ன செய்கிறாய் சதி? தந்தையே, சிவன் எனக்கு கட்டளையிட்டுள்ளார். நான் இவ்வாறு சிவ பூஜை செய்ய வேண்டும் என்று. அவர் விரைவில் எனக்கு காட்சி தருவார். நடக்காது, நடக்காது மகளே. ஒன்றை மறக்காதே, நீ அகண்ட சாம்ராஜ்யத்தின் ராஜா தட்சனின் புத்திரி சதி. தந்தையே, என் மனதின் விருப்பம் அந்த சர்வேஸ்வரனுடன் விரைவில் நான் இணைய வேண்டும். அது நிச்சயம் நடக்க வேண்டும் என்றுதான்
பரமாத்மாவின் ஆணைப்படி நான் இந்த பூஜையை செய்கிறேன். ஓம் நமச்சிவாய. சிறிது யோசி மகளே, சிறிது யோசி. அந்த விசித்திரமான வேஷதாரை கைலாயபதியுடன் உன்னுடைய திருமணம் எவ்வாறு நடக்கும்? ஒரு பெரிய மகாராஜாவின் மகளை ராஜாவான நான் எவ்வாறு ஒரு சாதாரண வேஷதாரியின் கைகளில் கொடுப்பேன்? இது எழுதி வைத்த முடிவு. அதை எவ்வாறு தாங்கள் மாற்ற முடியும்? எனது பிறப்பே சிவனின் சேவைக்காக ஏற்பட்டுள்ளது தந்தையே. இது உனது பிரமை சதி. கனவு கண்டது நிஜமல்ல, புரிந்து கொள். நீ செய்வது அனைத்தும் உனது பிரமையின் விளைவுதான் சதி. விட்டுவிடு, இது எல்லாம் விட்டுவிடு சதி. இல்லை தந்தையே, அந்த ஈசனுக்கு எதிராக இப்படியெல்லாம் கூறாதீர்கள். இது சரியல்ல தந்தையே. சரியா இல்லையா என்பதை விவாதித்து உனது புத்தி பெரிதல்ல என்பதை காட்டிவிட்டாய். ஒரு கடமையுணர்ந்த தந்தையாகிய நான் உன்னுடைய இந்த சிவ பூஜையை தடுத்து நிறுத்த ஒரு வழியை நிச்சயம் தேடுவேன். அதையும் நான் விரைவிலேயே செய்வேன். ஓம் நமச்சிவாய. ஓம். தந்தை தட்சனின் கோபமும் எச்சரிக்கையும் சதியை பாதிக்கவில்லை. அவள் மறுபடியும் தன்னுடைய சிவபூஜையை தொடர்ந்து கொண்டிருந்தாள். நதிக்கரையில் சிவபூஜையில் மனம் லயித்திருந்தாள். இந்திரலோகத்தில் இந்திரன் தனது மனைவியுடனும் மற்றும் பல தேவர்களுடனும் அமர்ந்து சங்கீதத்தையும் நாட்டியத்தையும் ரசித்துக் கொண்டிருந்தான். சலசல சலசல சலங்கை ஒலிக்க கலகல கலகல வளையல் ஒலிக்க சலசல சலசல சலங்கை ஒலிக்க கலகல கலகல வளையல் ஒலிக்க சலங்கை ஒலிக்க வளையல் ஒலிக்க சலங்கை ஒலிக்க வளையல் ஒலிக்க வந்தோம் இங்கே இளமை பாட இளமை பாட சலசல சலசல சலங்கை ஒலிக்க கலகல கலகல வளையல் ஒலிக்க தேனமுது போல இளமை இனிக்கும் தேனமுது போல இளமை இனிக்கும் அங்கம் முழுதும் தங்கம் ஒளிரும் அங்கம் முழுதும் தங்கம் ஒளிரும் மின்னல் போல பொட்டும் மின்னும் பொட்டும் மின்னும் சலசல சலசல சலங்கை ஒலிக்க கலகல கலகல வளையல் ஒலிக்க சலசல சலசல